இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளின் காலையிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 120 சங்கீதம் 1 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்கே தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவிக்கிற நெருக்கங்களை குறித்து, பாடுகளை குறித்து சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நாமும் கூட அநேக வேளைகளிலே நெருக்கத்தின் பாதையிலே நாம் கடந்து வருகிறோம். சில வேளைகளிலே நாம் கடந்து போகிற பாதைகள் நமக்கு மகிழ்ச்சியான பாதையாக இருக்கலாம், சந்தோஷமான ஒரு பாதையாக இருக்கலாம். திடீரென்று நாம் எதிர்பாராத விதமாக ஒரு நெருக்கமான ஒரு பாதையிலே நாம் கடந்து செல்ல நேரிடுகிறது. எப்போதும் நம்முடைய வாழ்க்கை ஒன்று போல இருப்பதில்லை. இங்கே தாவீது ராஜாவும் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் ராஜாவாவதற்கு முன்பும் அவர் ராஜாவான பின்பும் அவருடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் அவருக்கு இருந்ததை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள். அவர் சொல்லும்போது மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பல விதங்களிலே அவர் நெருக்கப்பட்டார். ஆனால் அந்த நெருக்கத்திலே அவர் என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நமக்கு நெருக்கம் வருகிற பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்றைக்கு அநேக அலசடிப்பட்டு அலைகிறதை நாம பார்க்கிறோம். நெருக்கப்படுகிற நாளிலே அவர் தஞ்சமானவர். நம்ம வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிக்கிறார். நெருக்கப்படுகிற நாளில் ஆண்டவர் நமக்கு தஞ்சமானவர். இந்த உலகத்துல நம்ம யாருகிட்டையுமே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில நமக்கு எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். நம்முடைய பாதை, வழி நமக்கு நெருக்கமாக அங்கும் இங்கும் அசைய முடியாதபடி சில வேளைகளிலே நமக்கு நெருக்கம் வரும். என்ன செய்வது என்று சொல்லி நாம திகைத்து கொண்டிருக்கலாம். நாம போகிற பாதை ஒரு ஒடுக்கமான பாதையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை அவர் என்ன செய்ய விசாலமான ஒரு பாதையிலே அந்த வழியை, இந்த நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றி தருகிறார். இதை நம்ம 118 சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம். 5 வசனத்திலே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நெருக்கம் வரலாம். பொருளாதாரத்துல பண பிரச்சனைகள் வரலாம், நம்ம கடன் பட்டிருக்கலாம், இல்ல மற்ற மனிதர்கள் நம்மை நெருக்கலாம், ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள நம்ம மாட்டி இருக்கலாம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நெருக்கங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், எகிப்தியர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்தது என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நாமும் கூட நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் பழக வேண்டும். நம்முடைய பாதையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசாலமாக்குகிறார். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைக்கிறார். இன்னும் கூட தாவீது ராஜா சொல்லுகிறார், சவுல் மூலமாக அவருக்கு நெருக்கம், அவரை துரத்தி கொண்டு வரும்போது அவர் பட்ட பாடுகள். 1 சாமுவேல், அந்த 2 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிற பொழுது சவுல் ராஜாவால் அவருக்கு நெருக்கம். அதன் பிறகு தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமால் அவருக்கு நெருக்கம். பல விதத்திலே இன்னும் கூட பெலிஸ்தர்களால் அவர் நெருக்கப்பட்டார். சுற்றி இருக்கிற பல ஜாதி ராஜாக்களால் அவர் நெருக்கப்பட்டார். யுத்தங்களை அனுபவித்தார். ஒரே வழி, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர் கண்டுபிடித்த ஒரே வழி, கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்? கூப்பிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு நெருக்கத்திலும், ஒவ்வொரு வியாதி என்கிற நெருக்கம் வரும் பொழுது, பண பிரச்சனை என்கிற நெருக்கம் வரும் பொழுது, மற்ற மனிதர்களால் நம்ம நெருக்கப்படுகிற பொழுது, அந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல, அது மாற நமக்கு ஒரே வழி, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் அந்த மாத்திரம்தான் அந்த நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்ய முடியும். மனிதர்களை தேடி ஓடி அல்ல. ஒருவேளை நாம் அலசடிப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைக்கிறார். இந்த நாளிலும் கூட எந்த ஒரு காரியத்திலே நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை குடும்பங்களிலே, வேலை செய்கிற இடத்திலே, மேலதிகாரிகள் மூலமாக நமக்கு நெருக்கம் வரலாம். வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறதை நாம பார்க்கிறோம்.
நெருக்கம் வரும் பொழுது, போராட்டங்கள் ஒடுக்கம் வருகிற பொழுது செய்வதறியாது திகைக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் அந்த நெருக்கத்தில் இருந்து நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைத்து நம்மை தப்புவிக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே எங்களுக்கு நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் தப்பி கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து செல்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விசாலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை